குயிக்காக ஒரு சுவையான பூண்டு குழம்புக்கான ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4, அப்புறம் பெரிய வெங்காயம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆலிவ் ஆயில் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே. ஸோ கொஞ்சமாக ஊற வச்சாலே நம்ம போதும் இந்த புளி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கடுகு தாளிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நான் தாளிக்கிறதுக்காக, அப்புறம் வெந்தயம் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ கடாயை வந்து எண்ணெய் சூடான பிறகு ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் போட்டுட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடுகு, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலையும் போட்டுட்டேன் நான். போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அதை வந்து லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் வந்து அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, ஆனியன் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கார்லிக் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ நானுமே அப்படியா ஃபஸ்ட்டு கார்லிக் தான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ நல்லா கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு பொன் வறுவல் கலர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரெட்டிஷ் கலராக வர மாதிரி அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சும்மா அப்படியே வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம ஆல்ரெடி ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஆனியன் இதோட போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இதை அப்படியே லைட்டாக வேக வச்சுட்டு, ஸோ என்கிட்ட இருக்க டொமேட்டோ வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம், இல்லை நீங்கள் மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இதுவாகவே இருக்கும். பட் தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், வேணும்னா அது உங்களுக்கு தேவையான அளவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் தென் வந்து நான் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்லா சுற்றி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் தென் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தது, ஸோ அது வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் ஒரு 1/4 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தேவையான காரத்துக்கு. அண்ட் தென் அதோடு பார்த்திங்கன்னா சால்ட்டையும் நான் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா திரும்பி வந்து நம்ம வேக வைக்கணும். கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா கொஞ்சம் கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த புளி வாட்டரையும் நீங்கள் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா சுண்ட விடுங்க. ஸோ நல்லா கொதிக்க பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட எசன்ஸ் நல்லா இறங்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக அழகான ஒரு டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு உங்களுக்கு கிடச்சிரும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.